சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு ஓட்டத்தை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்தார். போதைப் பொருள்களுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்று கையெழுத்திட்டார். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தானை தொடங்கி வைத்து முதலமைச்சர் விஜய் பொதுமக்களுடன் இணைந்து மாரத்தானில் பங்கேற்றார். ஆண்டு முதல் தற்போது வரையிலான மின் வாரியத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை அமைச்சர் CTR நிர்மல்குமார் வெளியிட்டார். 2001 முதல் 2026 வரை மின் வாரியத்தின் வருவாய், செலவினம், பற்றாக்குறை ஆண்டு வாரியாக டேட்டாவாக வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என அமைச்சர் நிர்மல்குமார் உறுதிபட கூறியுள்ளார். இலவச மின்சார திட்டம் தொடரும் என்றும் விளக்கமளித்துள்ளார். மின் வாரியத்திற்கு 2,47,000 கோடி கடன் உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்துறையில் கடன் வாங்காமல் நிலைமையை சமாளிப்பது சிரமம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார வாரியத்தில் 1,50,000 லட்சம் கோடி எங்கே சென்றது என தெரியவில்லை என நிர்மல்குமார் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வராவிட்டால் இன்னும் சில மாதங்களில் மின்சார வாரியம் தனியார் வசம் ஒப்படைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கும் என்றும் கூறியுள்ளார். டிரான்ஸ்பார்மர் மட்டுமல்லாமல் மின் கண்டக்டர் கொள்முதலிலும் முறைகேடு நடந்துள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. 9 இடங்களில் மின் கண்டக்டர் கொள்முதலில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மொத்த மின் உற்பத்தி 3,495 மெகாவாட்டாக உள்ளதாக நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களிடமிருந்து 4,240 மெகாவாட்டும், மத்திய அரசு மற்றும் தனியாரிடமிருந்து 13,566 மெகாவாட் மின்சாரமும் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் விளக்கம். பிற மாநிலங்களிடமிருந்து ₹5.29 ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுவதாக நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து ₹5.39 ஒரு யூனிட் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு வீடு மற்றும் அவர் தொடர்புடைய 20 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் அதிரடி சோதனை. சென்னை, திருவண்ணாமலை, கரூர், கோவை, திருப்பூர், திண்டுக்கல்லில் நடைபெற்ற சோதனையில் முக்கிய ஆவணங்கள் மற்றும் 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். கரூரில் ரோடு போடாமலேயே 3,23 லட்சம் ரூபாய் வரை முறைகேடு செய்ததாக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு மீது வழக்கு பதிவு. அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் நெடுஞ்சாலைத்துறையில் பணியாற்றிய 10 பேரும் வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரணை. லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைகளை கண்டு அஞ்ச மாட்டேன் என்று முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தை நாடி தாம் பரிசுத்தமானவன் என்பதை நிரூபிப்பேன் என்றும் அவர் பேட்டியளித்துள்ளார்.
வணிக சிலிண்டர்களுக்கான விநியோக கட்டுப்பாடுகள் முற்றிலும் நீக்கம். எல்பிஜி விநியோக சூழலில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தொடர்ந்து மத்திய அரசு நடவடிக்கை. தமிழகத்தில் 13 இடங்களில் நேற்றைய தினம் வெயில் சதம் அடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவான நிலையில் மதுரை நகரத்தில் 103.64 டிகிரியும், சென்னை நுங்கம்பாக்கத்தில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி சுற்று வட்டாரத்தில் நேற்று பகலில் வெயில் வாட்டிய நிலையில் இரவில் சுமார் அரை மணி நேரம் மிதமான மழை பெய்தது. மாநில அரசு கடன் வாங்குவதில் தவறில்லை, ஆனால் எதற்காக வாங்குகிறது என்பது முக்கியம் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அரசியல் விமர்சனங்களை சட்டமன்றத்தில் செய்யாமல் வேறு எங்கு செய்வது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சர் விஜய் 300 புதிய அரசு பேருந்துகளின் சேவையை தொடங்கி வைத்தார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொடியசைத்து சேவையை தொடங்கி வைத்த முதல்வர் பின்னர் பேருந்தில் ஆய்வும் செய்தார். தலைமை செயலகத்திலிருந்து பெரம்பூர் செல்லக்கூடிய அரசு பேருந்தில் முதல்வர் விஜய் டிக்கெட் எடுத்து பயணம் மேற்கொண்டார். முதல்வருடன் பயணித்த அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் டிக்கெட் எடுத்து பயணித்தனர். அரசு பேருந்தில் பயணித்த போது முதலமைச்சர் விஜய் தமது செல்போனில் பதிவு செய்த வீடியோ வெளியானது. சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்ட வீடியோவை பொதுமக்கள் அதிக அளவில் பகிர்ந்து வருகின்றனர். NLC பங்குகளை விற்கும் முடிவை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். பொதுத்துறை நிறுவனத்தில் மாநில அரசுக்கு நீடித்த உரிமை உள்ளதாகவும் NLC வெறும் நிறுவனமல்ல, தேசிய சொத்து என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் வாயிலாக சகுரா அறிவியல் திட்டத்தின் கீழ் ஜப்பான் செல்லும் 4 அரசு பள்ளி மாணவர்களை அமைச்சர் ராஜ்மோகன் நேரில் அழைத்து வாழ்த்து. தலைமை செயலகத்தில் நடந்த இந்த நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை இயக்குநர்கள் மற்றும் அறிவியல் தொழில்நுட்ப மைய செயல் இயக்குநர் ஆகியோர் உடனிருந்தனர். திமுக தலைவருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மற்றும் MP LK சுதீஷ் திடீர் சந்திப்பு. வரும் தேர்தல்களில் திமுக தனித்து போட்டியிடுவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் மரியாதை நிமித்தமாக சந்திப்பு நடைபெற்றதாக தகவல். திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த 21 பேர் பூரண குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் அமோனியா வாயு கசிவு விபத்து குறித்த முழு விசாரணை அறிக்கை முதலமைச்சர் விஜயிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அறிக்கையின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் மீது கடுமையான ஒழுங்குமுறை நடவடிக்கை பாயும் என தொழிலாளர் நலத்துறை எச்சரித்துள்ளது. திருவள்ளூரில் அமோனியா கசிவு ஏற்பட்ட ஆலையை சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அமோனியா வாயு கசிந்து உயிரிழந்த அனைவரும் பெண்கள் என்றும் இறந்தவர்களின் உடல்கள் முறையாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார்.
மொஹரம் பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்கள் விடுமுறையையொட்டி சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்த மக்கள். கிளாம்பாக்கம், ஊரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நேரத்தில் வாகனங்கள் குவிந்ததால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல். தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை அருகே சொத்து தகராறில் அக்கா மற்றும் தம்பி கழுத்தறுத்து கொலை. இரட்டை கொலையை அரங்கேற்றி தலைமறைவான உறவினர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் பிரெஞ்சுக்காரர்களால் 1836 கட்டப்பட்டு தற்போது புனரமைக்கப்பட்ட பழைய கலங்கரை விளக்கத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திறந்து வைத்தார். கடல் பயணிகளுக்கு கலங்கரை விளக்கம் வழிகாட்டுவது போல நாட்டின் இளைஞர்களுக்கு மோடி அரசு வழிகாட்டும் என விழாவில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசினார். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் கட்டுமான கிடங்கு இடிந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11ஆக அதிகரிப்பு. இந்திய ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வெனிசுலாவில் 7.2 மற்றும் 7.5 ரிக்டர் அளவுகோலில் அடுத்தடுத்து ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் பெரும் உயிர் சேதம். 188 பேர் உயிரிழந்த நிலையில் இடிபாடுகளில் 200க்கும் மேற்பட்டோர் சிக்கியுள்ளதாகவும் 1500க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்ததாகவும் அந்நாட்டு அரசு தகவல். வெனிசுலா நாட்டின் லா குவைரா பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக அங்குள்ள ஏராளமான கட்டிடங்கள் முற்றிலும் இடிந்து தரைமட்டமாகியுள்ளன. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகள் மற்றும் உடைமைகளை இழந்து தவித்து வருகின்றனர். வெனிசுலாவில் நிலநடுக்கத்தால் உருகுலைந்த கட்டிடங்களின் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தீவிரம். பேரிடர் மீட்பு படையினருடன் இணைந்து பொதுமக்களும் இடிபாடுகளில் தங்களின் உறவுகள் மற்றும் உடைமைகளை தேடி வருகின்றனர். வெனிசுலாவில் அடுத்தடுத்து ஏற்பட்ட இரட்டை நிலநடுக்கத்தால் குடியிருப்புகள், தொழிற்சார் கட்டமைப்புகள் பலத்த சேதம். கரகாஸ் நகரத்தில் நிலநடுக்கத்திற்கு முன்னரும் பின்னரும் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படங்கள் வெளியீடு. ஹார்முஸ் நீரிணையில் தாங்கள் நிர்ணயித்துள்ள வழிகளை தவிர்த்து மற்ற பாதைகளில் செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லை என்று ஈரான் எச்சரிக்கை. ஓமன் அருகே சரக்கு கப்பல் மீது ஈரான் துப்பாக்கி சூடு நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ள நிலையில் விதிமீறும் கப்பல்கள் மீது நடவடிக்கை பாயும் என அறிவிப்பு. ஈராக்கில் புகழ்பெற்ற நகரமான கர்பலாவில் தியாகத்தை நினைவு கூறும் மொஹரம் நாள் கடைபிடிப்பு. கர்பலா போரில் உயிரிழந்த முகமது நபியின் பேரன் இமாம் ஹுசைனின் நினைவிடத்தில் திரண்டு துக்க நாள் வழிபாடு நடத்தினர். ابن أمير
உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ வெற்றி பெற்றதை கொண்டாடிய ரசிகர்கள் கூட்டத்திற்குள் கார் புகுந்ததில் 17 பேர் படுகாயமடைந்தனர். காபோ சான் லூகாஸ் நகரில் நடந்த இந்த விபத்தில் காரை ஓட்டி வந்த நபரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் ஜெர்மனியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி ஈக்வடார் அணி அசத்தல். ஈக்வடார் அணி நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியதால் அந்நாட்டு ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் குரோசோவை 2-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்திய ஐவரி கோஸ்ட் அணி உலகக்கோப்பை கால்பந்து வரலாற்றில் முதல் முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியதால் ரசிகர்கள் உற்சாகம். மகளிர் உலகக்கோப்பை T20 கிரிக்கெட் தொடரில் வங்கதேசத்தை 5 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். மான்செஸ்டரில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணியின் ஷபாலி வர்மா அதிரடியாக ஆடி அரை சதம் விளாசல்.